தன்னோட பப்ளிசிட்டியை யூஸ் பண்ணி என்ன வேணா பண்ணலாமா? சர்ச்சையில் சிக்கினா உதித் நாராயணன். இந்திய பாடகரான இவரு 6க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகள்ல 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு. தன்னுடைய தனித்துவமான குரல்னால இந்தியா முழுக்க ஃபேன்ஸை சம்பாரிச்சு வச்சிருக்காரு உதித் நாராயணன். அவர் சம்பாரிச்சு வச்ச எல்லா நல்ல பேருக்குமே கேடு விளைவிக்கிற மாதிரி தான் இப்போ ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. இவர் இப்போ ரீசெண்டா தன்னுடைய ஃபேனான ஒரு பெண்ணுக்கு லிப்லாக் கொடுத்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஊர்ல உதித் நாராயணன் அவர்களுடைய கான்சர்ட் நடந்திருக்கு. அந்த இடத்துல அவர்கிட்ட போட்டோ எடுக்க வந்த அவருடைய ஃபேனான ஒரு பெண் அவர் கன்னத்துல முத்தம் கொடுத்திருக்காங்க. அதற்கு உடனே உதித் நாராயணனும் அந்த பொண்ணுடைய முகத்தை திருப்பி அவங்க உதத்திலேயே முத்தமிட்டு இருக்காரு. இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த கான்செர்ட்ல உதித் நாராயணன் அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லாம இன்னும் சில பெண்களுக்கும் முத்தம் கொடுத்திருக்காரு. இதனால மக்கள் என்ன பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா, தன்னுடைய பப்ளிசிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு உதித் நாராயணன் பெண்கள் இடத்துல மிஸ்பிஹேவ் பண்றாருன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு வாரமா அவருடைய இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் தொடர்ந்து இப்போ உதித் நாராயணன் இந்த வீடியோ பத்தின ஒரு பதில சொல்லிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த கான்செர்ட் கனடாவிலயோ இல்ல யூஎஸ்லயோ நடந்ததுன்னு நினைக்கிறேன். நான் அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்ததுல என்ன தப்பு இருக்கு? அவங்களுக்கு கிஸ் பண்ணது என்னுடைய அன்பின் வெளிப்பாடு. என்னை பாக்குறதுக்காக ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி டிக்கெட் எடுத்து என்னுடைய ஃபேன்ஸ் என்ன பார்க்க வந்திருக்காங்க. இந்த வீடியோ 6 மாசத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது. இதையெல்லாம் பார்த்து தப்பா பேசுறவங்கள நினைச்சா எனக்கு பாவமா தான் இருக்கு. இந்த வீடியோ வைரல் ஆனதுனால நான் இன்னும் பிரபலமா தான் ஆகியிருக்கேன். சோசியல் மீடியாவில் என்னை பத்தி மோசமா பேசுறவங்கள பத்தி நான் என்னைக்குமே வருத்தப்பட மாட்டேன். 6 மாசம் கழிச்சு இந்த வீடியோ இப்ப எதுக்கு வைரல் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு உதித் நாராயணன் இந்த வீடியோ பத்தின பதிலடியை கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள் பார்க்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.